போடாம வெளியே போக முடியும், ஒரு பொண்ணுனால சட்டை போடாம வெளியே போக முடியுமா? என்ன ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கருத்து பாருங்க. முடியாது இல்ல. அப்புறம் எப்படி சொல்றீங்க ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் சமம்னு எப்படி நீங்க சொல்றீங்கன்னு ஒரு பிற்போக்குத்தனமான கேள்வியில வந்து நிறுத்துவாங்க. இந்த கேள்விக்கு நிறைய பேர்கிட்ட பதிலே இருக்காது. இந்த கேள்வியை பார்த்து நமக்கு கோபம் வரலாம், ஆனா இந்த கேள்விக்கு பதிலே இருக்காது. இந்த இடத்துல நான் என்னுடைய பதில சொல்றேன். ஒரு ஆண் சட்டை போடாம ரோட்ல நடந்து வரும்போது அவனுடைய மார்பகங்களை பார்த்து இது வெறும் உடல் உறுப்பு தான், இதுல தப்பா நினைக்கக்கூடிய தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன தைரியமும் மன உரிமையும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இருக்கு. ஆனா ஒரு பெண் சட்டை போடாம வெளியில போகும்போது இது வெறும் உடல் உறுப்பு தான், இது சதையினால ரத்தத்தினால ஆன வெறும் உடல் உறுப்பு தானே தவிர இதுல தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன உறுதியும் மன தைரியமும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்களுக்கு கிடையாது. அதுதான் உண்மையே தவிர இங்க யாருடைய உடல் அமைப்பை பொறுத்தும் யாருடைய உடல் பாகங்களை பொறுத்தும் யார் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுறாங்கறத பொறுத்து இங்க குற்றம் நடக்கிறது கிடையாது. பேசிட்டாங்களா? பதில் சொல்லட்டுமா? மனித மனோ தத்துவத்துல ஆண்களோட மூளை காட்சிகளால் விஷுவல் ஸ்டிமுலை, அதாவது காட்சிகளால் எளிதாக தூண்டப்படக்கூடியவை அப்படிதான் படைக்கப்பட்டிருக்குது. பரிணாம வளர்ச்சி மற்றும் மனோ தத்துவ ரீதியா பெண்களோட உடல், முக்கியமா மார்பக பகுதி, ஆண்களின் பாலியல் ரீதியான ஈர்ப்பை தூண்டக்கூடிய பகுதியாவே இருக்குது. இந்த காட்சி ஆண்களோட கண்ணில் பட்ட உடனே டோபமைன் ஹோமோன்ஸ் எல்லாமே ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும், அதாவது அசுர வேகத்துல சுரக்கும். ஒரு ஆண் சட்டை இல்லாம போறப்போ பொதுவா பெண்களுக்கு காம உணர்ச்சி ஏற்படாது, அது அவங்களோட படைப்பு. அதுவே ஒரு பெண் சட்டை இல்லாம போனா அது ஒரு ஆண் கண்டா அது பாலியல் ரீதியான எண்ணங்களையே முதலில் விதைக்கும். இது ஒரு உளவியல் யதார்த்தம். நீங்க தலைகீழா நின்னாலும் இதை பொய்யாக்க முடியாது. அந்த தூண்டுதல்களை சுயக்கட்டுப்பாட்டோட கையாளுறது தான் ஒரு ஆணோட நாகரீகம் இருக்குது. உளவியல் ரீதியா இந்த ஷோட்டா சொல்ல போனா ஆண்கள் பார்வையால் ஈர்க்கப்படுகிறார்கள், பெண்கள் உணர்ச்சியால் ஈர்க்கப்படுகிறார்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை வேணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. சமத்துவம் என்பது ஆடைகளை குறைப்பதில் இல்லை, பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகரிப்பதிலே இருக்கிறது. இயற்கையிலேயே ஒரு மாறுபட்ட ஒரு அங்கத்தை இருப்பாளருக்கும் சமமாக ஒப்பிடுறதே முதன்மையான தர்க்கப்பிழை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்.